அசீரியனுக்கு பயப்படாதே. ஆகையால் சீயோனில் வாசமாயிருக்கிற என் ஜனமே, அசீரியனுக்கு பயப்படாதே. அவன் உன்னை கோலால் அடித்து எகிப்தியரைப் போல் தன் தண்டாயுதத்தை உன்மேல் ஓங்குவான். யூத தேசத்திலே திரளான ஜனங்கள் இருக்கிறார்கள். அவர்களில் அநேகர் விக்கிரக ஆராதனை செய்து துன்மார்க்கமாய் ஜீவிக்கிறார்கள். ஆனாலும் ஜனங்களில் கொஞ்சம் பேர் கர்த்தருக்கு பயந்து நீதியாய் ஜீவிக்கிறார்கள். ஏசாயா தீர்க்கதரிசி துன்மார்க்கருக்கும் நீதிமான்களுக்கும் எங்கு வித்தியாசம் காண்பிக்கிறார். ஆகையால் சீயோனில் வாசமாயிருக்கிற என் ஜனமே என்று நீதிமான்களை வேறுபடுத்தி அழைக்கிறார். அசீரியனுக்கு பயப்படாதே என்று நீதிமான்களுக்கு மாத்திரம் சொல்லுகிறார். துன்மார்க்கருக்கு அசீரியர் மூலமாய் அழிவு வரும். சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் யூத தேசத்தில் தம்மால் தீர்மானிக்கப்பட்ட அழிவை துன்மார்க்கர் மீது மாத்திரமே வரச் செய்வார். துன்மார்க்கர் மாய்மாலக்காரராய் இருக்கிறார்கள். இவர்கள் அவபக்தியான ஜனங்கள், அக்கிரமக்காரர்கள், தேவனுக்கு கோபம் மூட்டுகிறார்கள். கர்த்தர் இவர்களுக்கு விரோதமாய் அசீரியாவின் ராஜாவாகிய சனகரிப்பை அனுப்புகிறார். அவன் கர்த்தருடைய கோபத்தின் கோலாக செயல்பட்டு துன்மார்க்கரை அடிக்கிறான். கர்த்தருக்கு கோபமூட்டின ஜனத்தை சனகரிப் கொள்ளையிடுகிறான், சூறையாடுகிறான். அவர்களுடைய பண்டக சாலைகளை வீதிகளில் சேற்றை போல மிதித்து போடுகிறான். இவையெல்லாம் கர்த்தருடைய கட்டளையின் பிரகாரம் நடைபெறுகிறது. கர்த்தர் தம்முடைய கோபத்தினால் துன்மார்க்கரை அழித்தாலும் தமக்கு பயந்து நீதிமான்களால் ஜீவிக்கிறவர்கள் மீது தம்முடைய கிருபையையும் இரக்கத்தையும் வெளிப்படுத்துகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தருடைய ஜனத்திற்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுகிறார். துன்மார்க்கர்கள் தேவனுடைய கோபத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். பரிசுத்தவான்களோ தேவனுடைய அன்பின் பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். ஏசாயா தீர்க்கதரிசி யூதேயா தேசத்தில் வாசம் பண்ணுகிற பரிசுத்தவான்களை பார்த்து, சீயோனில் வாசமாயிருக்கிற என் ஜனமே, அசீரியனுக்கு பயப்படாதே என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் ஆபத்துக்கள் வரும், சோதனைகளும் வேதனைகளும் வரும், பிரச்சனைகளும் வரும். இவையெல்லாம் நமக்கு விரோதமாய் வந்தாலும் நம்முடைய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகையினால் நமக்கு விரோதமாய் வருகிற சத்துருக்களுக்கு நாம் பயப்படக்கூடாது. சீயோனில் உள்ள பாவிகள் திகைக்கிறார்கள், மாயக்காரரை நடுக்கம் பிடிக்கிறது. சீயோனில் உள்ள பாவிகள் தங்கள் சத்துருக்களுக்கு பயப்பட வேண்டும். ஆனாலும் சீயோனில் வாசமாய் இருக்கிற கர்த்தருடைய பரிசுத்தமான ஜனம் தங்கள் சத்துருக்களுக்கு பயப்படக்கூடாது. அசீரியன் சீயோனில் வாசமாய் இருக்கிற ஜனங்கள் மீது தன் தண்டாயுதத்தை ஓங்குவான். அவன் அவர்களை கோலால் அடிப்பான். அசீரியன் எகிப்தியரைப் போலவே கர்த்தருடைய ஜனத்தின் மீது தன்னுடைய தண்டாயுதத்தை ஓங்குவான். அவன் கையில் இருக்கிறது கர்த்தருடைய சினத்தின் தண்டாயுதம். அசீரியன் கர்த்தருடைய கோபத்தின் கோல். கர்த்தரால் தீர்மானிக்கப்பட்ட பிரகாரமாகவே இந்த அழிவு வருகிறது. இந்த அழிவில் கர்த்தருடைய நீதியும் இருக்கிறது. கர்த்தர் துன்மார்க்கரை மாத்திரமே அழிப்பார், நீதிமான்களையோ அழிவுக்கு விலக்கி பாதுகாப்பார். ஆகையினால் அசீரியன் கர்த்தருடைய பிள்ளைகளை கோலால் அடித்தாலும் அவர்கள் மேல் தன் தண்டாயுதத்தை ஓங்கினாலும் அவர்கள் அசீரியனுக்கு பயப்படக்கூடாது. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மனுஷருக்கு பயப்பட வேண்டிய அவசியமில்லை. நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரங்களில் பாதுகாப்பாய் இருக்கிறது. மோசேயின் காலத்தில் எகிப்தியர் இஸ்ரவேலை அழிக்க முயற்சி செய்தார்கள். அதுபோல இஸ்ரவேலில் மீதியாக இருக்கிறவர்களை அழிப்பதற்கு முயற்சிகள் நடக்கும்.